என் இஷ்டம் போல அல்ல, என் விருப்பம் போல அல்ல. ஆண்டவரே, உங்க விருப்பம் போல நான் வாழணும், உங்க இஷ்டம் போல நான் வாழணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு பணம் இருக்கலாம், எனக்கு புகழ் இருக்கலாம், எனக்கு வேலை இருக்கலாம், என்னை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு பொசிஷன்ல நான் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எனக்கு ஒரு இரக்கம் செய்யும். என்னுடைய இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் ஆண்டவரே கோடு போற்றக்கூடாது ராஜா. என்னுடைய இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் நடத்திடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய மனம் போல என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிற கூடாது. கர்த்தர் அதற்கு ஒரு இரக்கத்தை எங்களுக்கு செய்வீராக. அப்பா, உம்முடைய கரங்களிலே கண்ட்ரோலாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா. எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே, எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. நம்மளை எப்போ நமக்கு ரொம்ப ஆபத்தான காலம் அப்படின்னா, நம்மளை கண்டிக்கிறதுக்கு, நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாதது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேஞ்சர். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். இவங்க போனாதான் நமக்கு நிம்மதி, சும்மா ஓவரா கேள்வி மேலே கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தப்பிச்சோம். தாவீதையும் சாலோமோனுடைய வாழ்க்கை, ரெண்டு பேருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு செய்யும் போது அவனை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்துச்சு. அப்படின்னா அவன் தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாக ஏன் இப்படி பண்ண, நீ பண்ணது சரியா, நீ பண்ணது தவறாச்சே அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும்போது, இவன் ராஜாவா இருந்தால் கூட கேள்வி கேட்கிற மனுஷனுக்கு அந்த வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். சரி பரவாயில்ல, நீ சொல்றது உண்மைதாயா, நீ என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நான் ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோ பெரிய கிங் தான், ஆனா சரி நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்லு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ஆனா சாலமோனுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், அவன் பின்மாறி போனதற்கு காரணம் அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்க.